உங்களோட வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட்டு ஒரு சாதாரண பழைய லேப்டாப் கூட வச்சுக்கிட்டு உங்களால் 9000 ருபீஸ் ஒரு நோ கோடில் வெப்சைட் டெவலப் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 9000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்து. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மெசேஜ் தான் என் ஸ்டூடெண்ட் அனுப்பிச்ச மெசேஜ். ஹாய் ப்ரோ, காட் அனதர் கிளைண்ட் அப்படின்னு மெசேஜ் சார். இதுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஒரு கிளைண்ட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அது ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் அனுப்பிச்ச மெசேஜ் பார்ப்போம். பிஃபோர் சொன்ன கிளைண்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு கிளைண்ட் வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளைண்ட் பே பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ. ஸோ இப்போ ஒரு புது கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்க பே பண்ணிட்டாங்க. இந்த கிளைண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸை அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே சேல் பண்ணுறாங்க. இப்போ வெப்சைட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நான் 9K சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 8 ப்ராடக்ட்ஸ் தான். வெறும் 8 ப்ராடக்ட்ஸ்க்காக இந்த அளவுக்கு 9000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ப்ரைஸிங் அதிகமாகும். பட் ஆனால் ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸே இந்த 9000ன்றது ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 8 ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 2000 3000 சார்ஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக அவரோட ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி 9000 10,000 சார்ஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ப்ரைஸ். இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி தான் நானும் சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, இந்த ஸ்டூடெண்ட் எப்படி கிளைண்ட்ஸ் எடுத்தார், எங்கேருந்து எடுத்தார், என்ன மெத்தட் யூஸ் பண்ணார் அப்படின்றத ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஏர்ன் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் கம்ப்ளீட்டாக கிளைண்ட்ஸ் எடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்து மூலமாக ஒரு ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் நம்ம கிட்ட லேர்ன் பண்ணி அது மூலமாக கிளைண்ட்ஸ் எடுத்திருக்காரு. நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய வீடியோஸில் சொல்கிற விஷயம் இது தான். இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்ன்றது யார் வேணால் லேர்ன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கில் செட்டு. இது வெறும் ஒரு ஒரு அம்மா லேப்டாப்போ இல்லாட்டி இப்போ சிஎம் கொடுத்த இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். உங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண முடியும். நிறைய விமன்ஸு குழந்தை வச்சுருக்கோங்க, குழந்தைக்காக வேலைக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பீப்புள் என்கிட்ட இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய பேர் எடுக்க முடியாதவங்கள ரொம்ப லிமிட்டான ஸ்கில்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் லைக் காமர்ஸ், பிஸ்னஸ், போர்ட்ஃபோலியோ, இன்டீரியர் டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், லைக் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக், அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. எனக்கும் டெய்லியும் நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதை தான் உங்ககிட்ட நான் ஒன் பை ஒன்னாக ஷோகேஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. வெப்சைட்ஸ்ன்றது எப்பயுமே டிமாண்ட் இருக்குது. எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு வெப்சைட் தேவை. அதில் நீங்கள் ஒத்துப்பீங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ எல்லா பிஸ்னஸ்க்கும் வெப்சைட் தேவை. அந்த எல்லா பிஸ்னஸ்க்கான வெப்சைட்ஸை நம்ம டெவலப் பண்ணணும்னா மொதல் விஷயம் நம்ம நோ கோட்லேயே பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. கோடிங் இருந்தால் தான் டெவலப் பண்ண முடியுன்ற எந்த ரீசன்ஸும் கிடையாது. நோ கோட்லேயும் உங்களால் டெவலப் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி டெவலப் பண்ண வெப்சைட்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கு ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான் இது. இந்த மாதிரி நான் நிறைய வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி நான் ஸ்க்ராட்ச் வந்து உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். டெமோ வெப்சைட்ஸ் நான் டெவலப் பண்ணியிருக்கேன், கிளைண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே பாருங்கள். ஸோ இந்த 9000 ருபீஸ்ன்றது பெரிய அமௌண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலனா, இது வெறும் ஒரே ஒரு கிளைண்ட் கிட்ட தான் ஏர்ன் பண்ண அமௌண்ட். சப்போஸ் ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம 10,000 மினிமமாக சார்ஜ் பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஈஸியாக ஆவரேஜாக சொன்ன போனால் கூட ரொம்ப கம்மியாக எடுத்தால் கூட 3 to 4 கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ நீங்கள் 30 to 40,000 per month ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மந்த்லுமே நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 70-80,000 வரைக்கும் சார்ஜ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஷோகேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த யூடியூப் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி. நீங்கள் டெஃபினட்டாக அதை போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு. அதை பார்க்க போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, இதனால் பண்ண முடியுமா, ஏர்ன் பண்ண முடியுமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே அந்த ஒரு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் எடுத்தது நான் மோஸ்ட்டாக சொல்கிறது இன்ஸ்டாகிராமில் கிளைண்ட்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டான விஷயம். இன்ஸ்டாகிராம் தான் இப்போ வரைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமை உங்களோட பெஸ்ட் பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஃபேஸ்புக்ன்றது செகண்டரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ணுற டெமோ ஒர்க்ஸ், நீங்கள் பண்ணுற வெப்சைட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுது, ஏர்னிங்ஸ் பண்ண முடியுது. ஸோ நோ கோடில் பண்ணால் ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு யாராவது இருக்காதுன்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். சரி, இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்கில்ஸஸ் லேர்ன் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணி, லைக் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட டிபெண்ட் ஆகாமல், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிபெண்ட் ஆகாமல், உங்களோட காலேஜ் ஃபீஸ் நீங்களே பே பண்ணணும், இல்லாட்டி குழந்தை செலவை நீங்களே பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக லாக் ஆகிருப்பீங்க. இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும்னா டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக அந்த நோ கோட் வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லைக் வந்து 4 to 5 lakhs போட்டு இந்த மாதிரி ட்ரேடிங்கில் போய் லாஸ் ஆகிறவங்களா இருக்கட்டும். நான் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ட்ரேடிங்ஸில் போய்ட்டு லாஸ் ஆகிருக்காங்க. அவங்க இன்டர்ன் வந்து இந்த மாதிரி நான் லாஸ் ஆகிருக்கேன், எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதாக ஒரு ஃபைனல் சாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுவாங்க, கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டாமல் ப்ராப்பராக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்கில் செட், இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கில் செட். நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறீங்க, ஃப்ரீலான்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இல்லை எந்த கேம்லிங்கும் நடுவில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான இடத்துல போய் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நோ கோட் தான் படிக்கணும் வெப்சைட் அப்படின்னு நான் சொல்லலை. ஃப்ரீலான்சிங்னு ஒன்று எடுத்துக்கோங்க, கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங்காக படிங்க. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் நோ கோட் வெப்சைட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷர், எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமின்னு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுறேன். நிறைய பேர் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதில்ல, ஏன்னா இது பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராம்னால நீங்களும் நானும் 1-to-1 கூகுள் மீட்டில் முதல்ல பேசுவோம். அதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் உங்களை எடுத்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ஒன்லி
ஒன்லி 3 ஸ்லாட்ஸ் தான் நான் ட்ரெயின் பண்ணுறேன். அந்த ஸ்லாட்ஸ் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லாட்டி பயோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஸ்லாட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வீடியோஸ் ப்ளஸ் நம்ம லிங்க்ஸும் அப்லோட் பண்ணுவோம் ரீபுக் பண்ணுறதுக்கு, அதில் அட்டன் பண்ணுங்கள். நம்ம மீட் பண்ணி ஒன் டோனில் பேசுவோம். தென் இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தென் நீங்கள் குவாலிஃபை ஆனால் நான் எடுத்து ட்ரெயின் பண்ணுறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட் பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக போய் பார்த்துட்டு, நான் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி யோசிங்க. சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் மோர் வீடியோஸ்ன்றது நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா?